balloonist. இவ்ளோ நல்ல ஷார்ட்கட் வச்சுக்கிட்டு இந்த ஊர் ஜனங்க எதுக்காக என்ன இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதுக்காக தான் இங்க நான் போஸ்டிங் போட்டா கூட வர மாட்டேன்னு சொன்னேன். ஷாயிரா, கிராமத்து மக்கள் தான் வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, நீ அந்த வழியா போயிருக்கவே கூடாது. சரி, நீ இப்ப வண்டியை கவனமா ஓட்டு, நான் அப்புறம் கால் பண்றேன். ஷாயிரா போனை வச்ச உடனே அவங்களோட வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுது. ஷாயிரா சாவியை திருவி காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அங்க ஷாயிராவுக்கு முன்னாடி வெறும் இருட்டும் ரொம்ப அமைதியும் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மெதுவா ஓனாயோட சத்தம் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. நீலேஷ் கிட்ட உதவி கேட்கறதுக்காக ஷாயிரா மொபைல் போனை எடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட மொபைல்ல நெட்வொர்க் இல்ல. அதனால ஷாயிரா காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்புறம் ஷாயிராவுக்கு ரொம்ப அதிகமா விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த இடத்துல ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஷாயிரா காரை திரும்பி பாக்குறாங்க. காரோட பானட்ல இருந்து தான் சத்தம் வந்துட்டு இருந்தது. அதனால பானட்டை திறந்து பாக்குறாங்க. அதுல இருந்து புகை வர ஆரம்பிக்குது. அந்த புகையால அவங்க இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஷாயிரா புரிஞ்சுக்கிறாங்க காரோட என்ஜின் சூடா இருக்குன்னு. காரோட என்ஜினை நார்மல் ஆக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் பானட்டை மறுபடியும் கீழே இறக்கி விடுறாங்க. அப்ப அங்க ஒரு சிவப்பு கலர் பலூன் வரத அவங்க கவனிக்கிறாங்க. அது பானட்டுக்கு மேல அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாயிரா அதிர்ந்து போறாங்க. பக்கத்துல யாருமே இல்லாத போது அங்க எப்படி பலூன் வந்திருக்கும்? ஷாயிரா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பலூனை பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா பிடிக்கிறதுக்குள்ள அந்த பலூன் அங்கிருந்து போயிடுது. அது காத்துல ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. ஷாயிரா அந்த பலூனையே ரொம்ப அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் ஷாயிரா அந்த பலூனை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த பலூன் காத்துல பறந்து அமைதியா போயிட்டு இருக்கு. ஷாயிரா அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பலூனை பிடிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவங்களோட கையில பிடிபடாம அது முன்னாடியே போய்கிட்டு இருக்கு. ஷாயிரா அந்த பலூனை பின்தொடர்ந்து போய் கார் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமா போயிடுறாங்க. அந்த பலூன் போய் ஒரு மரவீடு இருக்கிற இடத்துல நிக்குது. அப்புறம் தான் ஷாயிரா அவங்களோட காரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஷாயிரா தான் கார் கிட்ட போகலாம்னு திரும்பி நின்று நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிவப்பு கலர் பலூன் திடீர்னு ரொம்ப சத்தத்தோட வெடிக்குது. அப்புறம் அந்த மரவீடோட கதவும் திறக்குது. அந்த மரவீட்டுல இருந்து எக்கச்சக்கமான வவ்வால்கள் வெளியே வருது. அப்புறம் அங்க யாரோ ஒருத்தரோட கை தெரியுது. அவர் செவருக்கு பின்னாடி நின்று அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கண்ணை சுத்தி ரொம்ப கருப்பா இருக்கு. அப்புறம் அவரோட தலைப்பாக வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஷாயிரா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் பயத்தோடயே கேக்குறாங்க, நீ யாரு? எதுக்காக வெளியே வர மாட்டேங்கற? இந்த காட்டுக்குள்ள தனியா நீ என்ன பண்ற? ஷாயிரா கேட்ட கேள்விக்கு அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவரை பார்த்து மறுபடியும் ஒரு முறை கத்தி கேக்குறாங்க, அட யார நீ? பலூன்காரர், உள்ள வா, உள்ள வா, நான் உனக்கு பலூன் தரேன். உனக்கு பலூன் தானே வேணும், வா எடுத்துட்டு போ. இந்த பயங்கரமான குரலை கேட்டு ஷாயிரா ரொம்ப வித்தியாசமா உணர்றாங்க. அங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி அங்கிருந்து ஓடலான்னு முயற்சி பண்ணும்போது திடீர்னு அந்த பலூன்காரர் ஷாயிராவோட தலைமுடியை பிடிச்சு அப்படியே உள்ள இழுத்துக்கிறாரு. அப்புறம் ரொம்ப சத்தமான சிரிப்போட அந்த வீட்டு கதவையும் சாத்திக்கிறாரு. என்னாச்சு சார்? என் கார் கிடைச்சிருச்சு. ஆனா என் மனைவி எங்க? இங்க பாருங்க சார், இந்த மாதிரி குரலை உசத்தி கேள்வி கேட்காதீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். இது ஒன்றும் உங்க மாமியார் வீடு கிடையாது. ஊர் மக்கள் அந்த வழியா போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ஜேம்ஸ் பாண்டா? அந்த வழியில போயிருக்காங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? அந்த வழியில் நாங்க தேடி பார்த்துட்டோம். உங்க மனைவி அங்க எங்கேயுமே இல்ல. இதெல்லாம் பேய் சம்பந்தப்பட்ட விஷயம். போலீஸ்காரங்க எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன ஷாம்லால்? ஆமா சார். இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. உங்களுக்கு உங்க மனைவி வேணும்னா சரி, நீங்களே போய் தேடி பாருங்க. அங்க போய் பாருங்க. போலீஸ் இப்படி பேசினதுல இருந்தே நீலேஷ்க்கு புரிஞ்சிருது அவரால் எதுவும் ஆக போறது இல்லைன்னு. அதனால அவர் கிராம மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட விசாரிச்சதுல இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அது வினோதமானதும் கூட. நீலேஷ் ரொம்ப மாடர்னானவர் தான். ஆனாலும் அவர் பேயை நம்பினாரு. அதனால அந்த இடத்த பத்தி இன்டர்நெட்ல விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப திடீர்னு அவரோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. கோஸ்ட் ஹண்டர் வேட்டையாடுறத நிறுத்த விரும்புறாரு. நீலேஷ் இந்த தலைப்பை கேட்ட உடனே அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்றாரு. அப்புறம் அந்த கோஸ்ட் ஹண்டரை பத்தின கதையை அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் என்னோட மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு நீலேஷ் நம்புறாரு. உடனே அந்த கோஸ்ட் ஹண்டரை பார்க்கறதுக்காக தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு போறாரு. அந்த கோஸ்ட் ஹண்டரை பத்தி இவருக்கு பெருசா எதுவும் தெரியாது. அவர் இமாச்சல்ல இருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இவருக்கு தெரியும். நீலேஷ் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோஸ்ட் ஹண்டரோட அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கோஸ்ட் ஹண்டரோட வீடு இமாச்சல் பிரதேசத்துல மலையோட ஒரு உச்சியில இருந்தது. நீலேஷ் அந்த இடத்துக்கு போன உடனே நடுத்தர வயது இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு,
நீலேஷ், நீதான் வந்திருக்கியா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்லஸ் கிட்ட நான் சொன்னேன், நீ எப்படி எங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு இன்னும் அதிகமா கூட தெரியும் நீலேஷ். ஏன்னா நான் ஒரு ஆத்மா. கவலைப்படாத, சார்ல்ஸோட பிரபஞ்சத்துல என்ன மாதிரி நிறைய தனித்துவமான கேரக்டர்லாம் இருக்கு. ஆஹா, நீ இப்ப கை வச்சிட்டு இருக்கிறியே அந்த பானை, அது சபிக்கப்பட்டது. ஒருவேளை அது மட்டும் உடைஞ்சிருச்சுன்னு வையே, அவன் ரொம்ப சுதந்திரமா இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருப்பான். சொல்றது புரியுதா? ஆனா அவன் என்ன மாதிரி இன்னும் அப்பாவி இல்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா என் மனைவி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீலேஷ், என்னை தேடி யார் வந்தாலும் அவங்க கிட்ட இந்த ஆத்மா இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த குறும்புக்கார ஆத்மா கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் நீ இப்படிலாம் சுத்திட்டு தெரியாத, இல்லைன்னா மறுபடியும் உன்னை சிறையில் அடைச்சிருவேன். மிஸ்டர் சார்லஸ் அப்படி சொன்ன உடனே அந்த ஆத்மா அங்கிருந்து போயிடுது. சார்ல்ஸ் நீலேஷை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீடை பார்க்கறதுக்கு சாதாரண வீடு மாதிரி இல்ல. அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஏதாவது ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இது கோஸ்ட் ஹண்டரோட வீடுன்னு. உள்ள போனதும் சார்ல்ஸ் நீலேஷ் கிட்ட கேட்கிறாரு, நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க மத்த மதங்களை மதிச்சே ஆகணும். அதே மாதிரி பேய், பூதம், காட்டேரி இந்த எல்லா அமானுஷ்ய விஷயத்துக்கிட்ட இருந்தும் விலகியே இருக்கணும். நீங்க பேய நம்பினாலும் பரவாயில்ல, நம்பாட்டியும் பரவாயில்ல, ஆனா ஷாயிரா அந்த வழியில போயிருக்கவே கூடாது. அந்த ஊர் மக்கள் அந்த வழியில போக கூடாதுன்னு அவ்வளோ சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க சார்ல்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே இதை தான் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ், நீங்க தான் அவளை காப்பாற்றணும். நீலேஷ் இப்படி சொன்ன உடனே சார்ல்ஸ் நீலேஷ் கிட்ட சொல்றாரு, மன்னிச்சிருங்க, நான் இந்த கோஸ்ட் ஹண்டிங்லாம் விட்டுட்டேன். இப்போ நீங்க கிளம்பலாம். ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. ஓ நீலேஷ், அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீ அங்க போய் உன் வாழ்க்கை இலக்கு நினைக்கிறியா? அவளை மறந்துடு. மிஸ்டர் சார்ல்ஸ், இது உங்களால சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா கூட இப்படிதான் தள்ளி போயிடுவீங்களா? இல்ல, அதே மாதிரி தான் அவளுக்கும் ஹெல்ப் பண்ணணும். போலாங்களா? மிஸ்டர் சார்ல்ஸோட மனைவி இப்படி சொன்னதும் மிஸ்டர் சார்ல்ஸால மறுக்க முடியல. உடனே அவங்களோட பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப தயாரானாங்க. ஹலோ மிஸ்டர் நாட்டி, நாங்க மறுபடியும் திரும்ப வர வரைக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. சரி அரசு. பிசாசு இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணை வச்சுக்கோ. அந்த ஆத்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு கார்ல சார்ல்ஸும் நீலேஷும் முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு, சார்ல்ஸோட மனைவி பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு அந்த கார்ல கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. 6-7 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஷாயிரா காணாம போன அந்த இடத்துக்கு வந்து அதே ரோட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார் அங்க போய் சேர்றதுக்கு நைட் ஆயிடுது. நீலேஷ் ஒரு போர்டை பார்த்து அங்க காரை நிறுத்துறாரு. அந்த போர்டுல நைட்ல இந்த வழியா போக வேண்டாம்னு எழுதியிருந்தது. என்ன நிறுத்திட்ட நீலேஷ்? இந்த பயம் உன்னோட காதல முடிச்சிருச்சா? சார்ல்ஸ் இப்படி கேட்ட உடனே நீலேஷ் எதுவுமே பேசல. மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு போறாரு. அங்க நின்றுட்டு இருந்த ஷாயிராவோட கார் பின்னாடியே இவரும் காரை நிறுத்துறாரு. அங்க எல்லா பக்கமும் இருட்டா இருந்தது, ரொம்ப அமைதியா இருந்தது. அங்க எல்லா பக்கமும் விலங்குகளோட சத்தமும் விசித்திரமான சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா ஷாயிரா எங்க போனாங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீலேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் ஷாயிரா போன அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து ஸ்டீரிங் மேல கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடுறாங்க. அதனால நடந்த எல்லா விஷயங்களும் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ்க்கு தெரிய வருது. அப்புறம் கடைசியா இருட்டான ஒரு வீட்டை அவங்க பாக்குறாங்க. அந்த வீட்டுல விசித்திரமான ஒரு மனுஷன் இருந்தான். அப்புறம் அவன் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் உணர்ந்த மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் திடீர்னு கண் திறக்கிறாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவங்க கார்ல இருந்து கீழே இறங்கி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே? நீ உன் பவரை யூஸ் பண்ணி என்னாச்சுன்னு பாத்தியா? நீ இப்படி பண்ணினா நீ ரொம்ப பலவீனமாயிடுவ. சார்ல்ஸ், ஷைரா உயிரோட தான் இருக்கா. அவ ஏதோ ஒரு இருட்டு ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. இவன் எங்க போயிட்டான்? இவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீலேஷ் அந்த இடத்துல இல்ல. அவங்க நீலேஷை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீலேஷ் உணர்ச்சியே இல்லாம காட்டுல அமைதியா நடந்து போயிட்டு இருந்தாரு. சார்ல்ஸ் ரொம்ப வேகமா ஓடி போய் நீலேஷோட தோல் மேல கை போட்டு தடுக்கிறாரு. அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. நீ எங்க போயிட்டு இருக்கிற நீலேஷ்? நான் ஒரு சிவப்பு கலர் பலூனை பார்த்தேன், அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். அங்கதான் இருப்பான்னு தோணுது. இதுல யாரோ இருக்காங்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது பேய் யார் கண்ணுக்கோ தெரியல. நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்கும் போது மட்டும்தான் அது அட்டாக் பண்ணுது. ஆனா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த இடம் இப்படி மாறுறதுக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க 3 பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க.
அங்க முழு கிராமமும் ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கு. இவங்க அங்க இருக்கிற ஒரு கோயிலை பாக்குறாங்க. அங்க போய் ஒரு வயசான சாமியார் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பூசாரி சொல்றாரு, இந்த விஷயம் ரொம்ப பழமையானது இல்ல. இந்த கிராமத்துல ஒரு ஏழ்மையான பலூன் வியாபாரி இருந்தாரு. அவர் சந்தைக்கு போய் பலூன்களை வித்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் சந்தைக்கு போற வழியில தினமும் சில பசங்க வந்து அவங்களோட பீடி சிகரெட்டால பலூன்களை வெடிக்க வைப்பாங்க. இவர் பலமுறை கெஞ்சி கேட்டும் அவங்க யாரும் நிறுத்தவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த பலூன் விற்கிறவர் வெறுங்கையோட சந்தைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பசங்க அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏய் பலூன் விற்கிறவர, பலூன் எங்க? இப்ப நாங்க என்ன வெடிக்கிறது? நான் பலூனோட தான் வந்திருக்கேன். அங்க பாருங்க. அந்த பலூன்காரர் ரொம்ப தூரத்துல சிவப்பு கலர் பலூன் இருக்கிறத காமிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, போங்க போய் உங்க பீடி சிகரெட்டால அந்த பலூனை உடைங்க. அந்த பலூன்காரர் அப்படி சொன்ன உடனே அந்த பசங்க எல்லாரும் சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அந்த பலூன் பக்கத்துல போறாங்க. ஏய் இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம். அங்க பாருங்க எவ்வளோ பலூன் இருக்குன்னு, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்படி சொல்லிட்டு அந்த பலூனை வெடிக்க அவங்க போறாங்க. அப்போ திடீர்னு அந்த பலூன் ரொம்ப சத்தத்தோட வெடிக்குது. இந்த பலூன் விற்கிறவர் அந்த பலூன்ல சமையல் எரிவாயு சிலிண்டர்ல இருக்கிற காத்து அதுல நிரப்பி இருந்தாரு. அந்த பலூன் ஒரே நொடியில ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிச்சது. அந்த பலூன் விற்கிறவர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவர் அந்த சின்ன பசங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. ஆனா அந்த பலூன் வெடிச்சு அந்த சின்ன பசங்களாம் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த பசங்களோட வீட்டுல இருக்கிறவங்க அந்த பலூன்காரரை காட்டுல இருக்கிற ஒரு மர வீட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. அவர் சாப்பாடு தண்ணி இல்லாம அங்கேயே இறந்து போயிட்டாரு. அவர் பாடி இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அந்த சாமியார் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. சார்ல்ஸ்க்கும் அவரோட மனைவிக்கும் புரிஞ்சிருது அந்த பலூன்காரர் தான் அங்க பேயா இருக்காருன்னு. கூட்டத்தை பார்த்தா அவர் பயப்படுவார்னு இவங்களுக்கு தெரியுது. அதுதான் அவரோட பலவீனம்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பலூன்காரரை ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு ரொம்ப கொடூரமா கொன்னுருக்காங்க. அதனாலதான் அந்த பலூன்காரர் யாரை தனியா பார்த்தாலும் அவங்கள கொன்னுடுறாரு. அந்த கோயில் பூசாரி நீலேஷ், அப்புறம் சார்ல்ஸோட மனைவி 3 பேரையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் சொல்றாங்க, ஷாரான் அனுப்பிச்ச இடம் இதுதான் நான் நினைக்கிறேன். இதை கேட்டு நீலேஷ் ரொம்ப வேகமா அந்த வீட்டுக்கிட்ட போறாரு. கதவை தட்டுறாரு. உடனே அவர் தூக்கி வீசப்படுறாரு. யாரோ ஒருத்தர் தன்னோட நெஞ்சிலே உதிச்ச மாதிரி அவர் உணர்றாரு. பல வருஷமா அந்த பேய் இங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஷாயிராவை பிடிச்சு வச்சிருக்கு. நீ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணலாம். அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அதே இடத்துல முட்டி போட்டு கண்களை மூடிக்கிறாங்க. அப்புறம் தன்னோட மனசோட உதவியால அந்த பலூன்காரர் இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல பல மனுஷங்களோட எலும்புக்கூடு இருக்கு. அங்க ஒரு மூலையில ஷாயிரா ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் ஷாயிராவை நோக்கி போறாங்க. அப்ப அந்த பலூன்காரர் வந்து அவங்கள தடுத்து கழுத்தை பிடிச்சு நெருக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட ஆத்மா தான் உள்ள போயிருக்கு. ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மா எதுவும் பண்ண முடியாது. நீ யாரு? இங்க எதுக்கு வந்திருக்க? இது என்னோட இடம். என்னை இந்த ஊர் மக்கள் எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிறவங்கள நான் கொல்லுவேன், பழி வாங்குவேன். இது வேதனையோட பசி. ஷாயிராவை விட்டுடு. அவளை சாகடிச்சா உனக்கு என்ன வரப்போகுது? நான் ஏன் விடணும்? என்ன யாருமே விடல. என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து வேதனையில சாகடிச்சாங்க. அவளை பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்ல. அவ வயித்துல வளர குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிங்க. எனக்கும் கூட ஒரு மகன் இருந்தான். அவனுக்கும் கூட என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. என் மகனுக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பட்னி போட்டு கொடூரமா சாகடிச்சாங்க. உங்க பையனா? அவனுக்கு ஏதோ ஆகல. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கோவில்ல பிச்சை எடுக்கிறான் உங்க பையன். ஒருவேளை நீ ஷைராவை விட்டுட்டா உன்னோட பையனுக்கு நல்ல வாழ்க்கையாவ அமைச்சு கொடுப்பா. அந்த சாமியார் இந்த பலூன்காரரோட மகனை பத்தி சொல்லியிருக்காரு. மிஸ்டர் சார்ல்ஸ் அவரோட கோஸ்ட் ஹண்டிங் ஸ்டோரியில இந்த மாதிரி பல உணர்ச்சிகரமான விஷயத்தை பார்த்திருக்காரு. அதே தந்திரத்தை அவங்க இங்கேயும் பயன்படுத்தினாங்க. ஆனா அந்த பலூன்காரர் இதை எதையுமே நம்ப தயாரா இல்ல. அப்போ மிஸ்டர் சார்ல்ஸ் சொல்றாங்க, பாரு, உன்னை அழிக்கிறது எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னா நாங்க சொல்றதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அந்த பலூன்காரரோட மகனை காமிக்கிறாங்க. அப்போ மிஸ்டர் சார்ல்ஸும் அந்த இடத்துக்கு வராரு. அப்புறம் முட்டி போட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பேய் பிடிக்கிற தந்திரத்தை பயன்படுத்தி அவரோட ஆத்மாவை ஒரு பாட்டில பிடிச்சிடுறாரு.
உடனே ஷாயிராவை கூப்பிட்டுக்கிட்டு நீலேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. கூடவே அந்த பலூன்காரரோட மகனையும் கூட்டிட்டு போறாரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அந்த இடத்துல இருந்து நடந்தே வராங்க. வர வழியில அவங்க அந்த போர்டையும் பாக்குறாங்க. இந்த வழியில வர தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருந்தது. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அந்த போர்டை பிடிங்கிடுறாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது இல்ல? இந்த கதை எவ்வளோ சுலபமா முடிஞ்சு போச்சு. ஆனா புது கதைக்காக I'm waiting. உங்களை மாதிரியே எனக்கும் பேய்களை பத்தி பேசவும் பேய் கதைகளை கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில சமயங்கள்ல நான் நைட் டைம்ல கூட பேய் கதைகளை படிச்சுட்டு இருப்பேன். அந்த கதையை பத்தியே நான் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் நான் பேயை பார்த்ததே இல்லை. ஆனா பேயின்னு ஒன்று இருந்தா அது எப்படி இருக்கும்னு நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். உண்மையிலேயே படத்துல காட்டுற மாதிரி இருக்குமா, இல்லைனா அதை விட பயங்கரமானதா இருக்குமா, இல்லை நகங்களை ரொம்ப பெருசா வச்சிருக்குமா, அது எப்படி மனுஷங்களோட உடம்புல இருந்து சதையை தனியா பிரித்து எடுத்து சாப்பிடுது, இல்லை வேற ஏதாவது பண்ணுதா? எப்பயாவது பேய், காட்டேரி, மந்திரவாதி இதெல்லாம் இருந்தா அது என் முன்னாடி வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களை மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை பேய் என் முன்னாடி வந்தா என்னால் அந்த பேயை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா அன்னைக்கு நைட் நடந்த அந்த சம்பவம் என்னோட இந்த எல்லா கேள்விகளையும் வீணாக்கிடுச்சு. இந்த கெட்ட சக்தியை நீங்க இப்ப பார்க்கலன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என்னோட வாழ்க்கையே மாத்திருச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னு நான் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் என் கதையை சொல்றேன். கான்பூர்ல இருந்து டெல்லிக்கு நான் என் அத்தை வீட்டுக்கு தனியா போயிட்டு இருந்தேன். அந்த நாட்களை பத்தினது தான் இந்த கதை. அது ஒரு குளிர்காலம். நைட் டிராவல் அப்படிங்கிறதால ஜன்னலுக்கு பக்கத்திலேயே நான் ஒரு சீட்டை புக் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு சரியா 23 வயசு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஜன்னலுக்கு வெளியில முகத்தை நீட்டி வெளியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் அந்த குளிர்காலத்தை ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த பஸ்ல இருக்கிற மற்ற பயணிகள் எல்லாம் தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டாரு. நான் வேகமா போய் முன்னாடி சீட்ல இடிச்சுக்கிட்டேன். ஏய், என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? நீ சாவுன்னு ஆசைப்பட்டா தனியா போய் சாவு போ. எதுக்கு எங்களை கொல்ல பார்த்துட்டு இருக்க? அந்த டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டதால எல்லாரோட தூக்கமும் கலைஞ்சிடுச்சு. அந்த பஸ்ல வந்த எல்லா பயணிக்கும் டிரைவர் மேல ரொம்ப அதிகமா கோவம் வந்தது. கண்டக்டர் இங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. திடீர்னு 2 பூனை பஸ்க்கு குறுக்குல வந்துருச்சு. அதனாலதான் திடீர்னு பிரேக் போட வேண்டியதா போயிடுச்சு. பிரேக் போட்டு எந்த யூஸும் இல்ல. அந்த பூனைங்க நசுங்கி செத்து போச்சு. அந்த கண்டக்டர் சொல்றத கேட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஒரு வயசானவர் சொன்னாரு, என்னது 2 பூனைங்களை நசுக்கிட்டீங்களா? அட, இன்னைக்கு அமாவாசை, அதுவும் கருப்பு அமாவாசை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த நாட்கள்ல தான் காட்டேரி, பேய், பிசாசு இது எல்லாமே அதுங்களோட ஜோடியோட இணையும். இந்த டைம்ல அதுங்களாம் ரொம்ப பலசாலிகளா இருக்கும். இது எதுவுமே தெரியாம நீங்க ஒரு பெரிய துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க. இனிமே நடக்க போற நிகழ்வை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வயசானவர் சொன்னதை கேட்டு எல்லாரோட மனசும் பதபதைக்குது. அந்த பஸ்ல இருந்த ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் மரண பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த பஸ்ல நாங்க 15 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனா அந்த பஸ்ல இருந்த யாருக்குமே கீழே இறங்கி என்னாச்சுன்னு பாக்குற தைரியம் இல்ல. ஆனா அந்த கண்டக்டர் இந்த வயசானவர் சொன்ன எதையும் பெருசா எடுத்துக்கல. அங்கிள், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்க முட்டாள்தனமான கதையை சொல்லி பஸ்ல இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. எப்படி நாங்க பத்திரமா டெல்லிக்கு கூட்டிட்டு போய் விடுறோன்னு மட்டும் பாருங்க. டிரைவர் சார், இந்த பஸ்ஸை ஏரோப்ளேன் மாதிரி ஆக்கி இவங்க எல்லாரையும் சீக்கிரமா டெல்லி கூட்டிட்டு போங்க. கண்டக்டர் இப்படி ரொம்ப கோவமா அந்த பஸ் டிரைவரோட சீட்டை பார்த்து சொன்னாரு. அந்த சீட்டை பார்த்ததும் கண்டக்டர் உறைஞ்சு போயிட்டாரு. டிரைவர் அவரோட சீட்ல இல்ல. டிரைவர் அந்த சீட்ல இல்லாததால அந்த பஸ் ஒரே பரபரப்பாச்சு. அந்த பஸ்ல இருந்த எல்லாரும் பொறுமையை இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கண்டக்டர் சமாதானப்படுத்துற முறையில சொல்றாரு, தயவு செஞ்சு அமைதியா இருங்க, யாரும் பீதி அடைய வேண்டாம். பஸ் நிக்கும் போதெல்லாம் டிரைவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு போயிடுவாரு. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க எல்லாரையும் பத்திரமா டெல்லி கூட்டிட்டு போற மாதிரி என்னால பஸ் ரொம்ப நல்லா ஓட்ட முடியும். இருந்தாலும் நான் முதல்ல டிரைவரை தேடுறேன். இப்படி சொல்லிட்டு கண்டக்டர் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முயற்சி பண்ணும்போது என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த வயசானவர் அந்த கண்டக்டரை எச்சரிக்கிற முறையில சொல்றாரு, இல்ல கண்டக்டர், வெளியே போகாதீங்க.
டிரைவர் திரும்ப வரவே மாட்டாரு. ஒருவேளை நீங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனா அந்த டிரைவர் எப்படி இங்கிருந்து காணாம போனாரோ அதே மாதிரி நீங்களும் காணாம போயிடுவீங்க. அப்புறம் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வயசானவர் அவ்வளோ சொல்லியும் கண்டக்டர் அவர் சொன்ன எதையுமே காதுல வாங்கல. கண்டக்டர் அலட்சியமா பஸ்ல இருந்து கீழே இறங்கினாரு. அப்புறம் பஸ் டிரைவரை கூப்பிட ஆரம்பிச்சாரு. டிரைவர் சார், எங்க இருக்கீங்க? டிரைவர் சார், போலாம் வாங்க. பேசஞ்சர் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்கு நடுவில் பஸ்ஸை நிறுத்திட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? கண்டக்டர் ரொம்ப சத்தமா கத்தி டிரைவரை கூப்பிட்டுட்டே இருந்தாரு. ஆனா எந்த ஒரு பதிலும் வரல. அந்த காடு முழுவதும் எதிரொலிச்சது. இப்போ இந்த குளிர்காலம் எனக்கு பயம் நிறைந்த காலமா மாறினது. என் முகத்துல மரண பயம் தெரிஞ்சது. நான் ரொம்ப பயமா உணர்ந்தேன். இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப அதிகமா பயமா உணர்ந்த தருணம். அந்த பயம் என்ன நிலக்குலைய வச்சது. அப்போ ரொம்ப அதிகமா மூச்சு வாங்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ல இருந்த எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப சூடா மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த கண்டக்டரோட அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் உறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தாங்க. ஆனா யாருமே அந்த கண்டக்டரை பார்க்கல. அப்போ திடீர்னு அந்த கண்டக்டரோட தலை பஸ்ஸோட கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து உள்ள விழுந்தது. தலை ஒரு ஃபுட்பால் மாதிரி வந்து உள்ள விழுந்தது. அந்த கண்டக்டரோட தலையை பார்த்ததும் அந்த பஸ்ல இருந்த எல்லாரும் பயத்துல நடுநடுங்கி போயிட்டாங்க. எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பயத்துல எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. அப்போ நான் ஒரு நிமிஷம் அந்த கண்டக்டரோட தலையை பார்த்தேன். ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு உணர ஆரம்பிச்சேன். அந்த கண்டக்டர் இறந்து போன உடனே அந்த பஸ்ஸை சுற்றி கருப்பு நிழல்கள் நகர ஆரம்பிச்சது. ரொம்ப விசித்திரமான குரல்கள் காதையே கிழிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்க எங்களை சாகடிச்சிட்டீங்க. நாங்க உங்களை யாரையா விட போறதில்ல. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததை நீங்க கெடுத்துட்டீங்க. அதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அவங்க அப்படி சொன்னதை கேட்ட உடனே என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வயசானவர் முன்ன சொன்னது உண்மைதான்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த பேயும் பிசாசும் நாங்க இருந்த பஸ்ஸை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த பயங்கரமான பேய்களோட உருவத்தை எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த பேய் பிசாசோட கண்கள்ல பழி வாங்கணும் அப்படிங்கிற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது. அதுங்க ரத்த தாகத்தோட பஸ்ஸையை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. ஒரு கட்டத்துல நாங்க இருந்த பஸ்ஸை உடச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டுங்க. பஸ் கண்ணாடிகள் அங்கேயும் இங்கேயும் தெரிக்க ஆரம்பிச்சது. அந்த பஸ் கண்ணாடி அங்க இருந்த எல்லாரும் மேலேயும் குத்திருச்சு. ஒரு சிலரோட தொண்டையில, ஒரு சிலரோட நெத்தியில குத்திருச்சு. பஸ்ல இருந்த பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி பேர் பஸ்ல இருந்து கீழே இறங்கி ரொம்ப பயத்தோட காட்டை நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க ஓடுன யாரையுமே அந்த பேய் பிசாசு வாழப்படல. அந்த பேய் பஸ்ல இருந்து ஓடுனவங்களை பிடிச்சு கையும் காலையும் தனித்தனியா பிச்சு எடுத்துருச்சு. ஒவ்வொருத்தரையும் தலை தனியா உடம்பு தனியா பிச்சு அவங்களோட உடல்களை தரையில தூக்கி வீசிடுச்சு. அந்த பஸ்ல எல்லா பக்கமும் ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பஸ்ல நானும் அந்த வயசானவரும் மட்டும்தான் உயிரோட இருந்தோம். உடைஞ்சு போன அந்த கண்ணாடி துண்டு என்னையும் விட்டு வைக்கல. என்னோட உடல்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் குத்தி இருந்தது. ஆனா இன்னும் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு சுயநினைவு வரத்துக்குள்ள நான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தேன். அந்த வயசானவரோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அவரோட கண்கள்ல அந்த உடைஞ்சு போன கண்ணாடி குத்திட்டு இருந்தது. அவருக்கு பார்வையே போயிடுச்சு. அவர் அந்த வழியில ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. நாம இனிமே பொழைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பேயும் பிசாசும் நம்மள உயிரோடவே விடாது. நான் ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி அந்த வயசானவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வயசானவர் என்னை பார்த்தாரு. இவ்வளோ வழியிலையும் கூட நான் அப்படி சொன்னதுக்கு அந்த வயசானவர் எனக்கு பதில் சொன்னாரு. மகனே, நீ எப்படியாவது காலையில சூரியன் வர வரைக்கும் காத்துக்கிட்டு. இதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. இந்த இரவை எப்படியாவது கடந்தாகணும். அந்த வயசானவர் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். நான் அப்போ ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அந்த பேயும் பிசாசும்
நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பஸ்ஸை காற்றுல பறக்க வச்சுட்டு இருந்தீங்க. அந்த பஸ் ரொம்ப வேகமா காற்றுல சுழந்துக்கிட்டு இருந்தது. இந்த அளவுக்கு பயங்கரமான காட்சியை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த பஸ் முழுவதும் சிவப்பு கலராகவே இருந்தது. நானும் அந்த வயசானவரும் எங்கள் உடல்கள் முழுவதும் அந்த ரத்தத்தால் நினைஞ்சு போயிடுச்சு. தாத்தா, இந்த நைட்டை கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லைனா இந்த பஸ்ல மற்றவங்க எப்படி செத்து கிடக்குறாங்களோ நாமளும் அதே மாதிரி ஆயிடுவோம். தாத்தா, ஏதாவது சொல்லுங்க. நான் இப்படி கேட்கும்போது அந்த வயசானவர் சொன்னாரு, மகனே, ஒரு வழி இருக்கு. நீ எப்படியாவது நெருப்பை தயார் பண்ணு. ஏன்னா மோசமான ஆவிகள் கூட நெருப்புக்கு பக்கத்துல வரவே வராது. ஆனா என்கிட்ட தீப்பெட்டியை தவிர எரிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த தாத்தா அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. தாத்தா, நம்ம கிட்ட எதுவும் இல்லைனா என்ன? இந்த பஸ்ல டீசல் இருக்கும்ல, அது போதும். அதை வச்சு நம்ம இந்த பேய் பிசாசை விரட்டி அடிச்சிடலாம். நானும் அந்த வயசானவரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பஸ் அப்படியே மெதுவா கீழே இறங்கி வர்றது எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ அந்த பஸ்ல இருந்து டீசலை யார் எடுக்கிறதுங்கிற கேள்வி எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த வயசானவருக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம என் உயிரை பணைய வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா விருப்பம் இல்லாட்டியும் நான் என்னோட உயிரை பணைய வச்சு அந்த பஸ்ல இருந்து கீழே இறங்கலாம்னு முடிவு பண்ணேன். பஸ்ல இருந்து கீழே இறங்கி டீசலை பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க ரொம்ப குளிர்ச்சியா நான் உணர்ந்தேன். என்னை சுத்தி அந்த கருப்பு நிழல்கள் நகர ஆரம்பிச்சது. அந்த பேயும் பிசாசும் என்னை சுத்தி வந்துட்டு இருக்குங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த பஸ்ல இருந்து என்னால அரை பாட்டில் டீசல் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த பேய் சிரிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் பயத்துல நடுநடுங்கி போயிட்டேன். அப்போ நான் என் கழுத்தை உயர்த்தி பார்த்தேன். அப்போ அந்த பேய் எனக்கு மேல இருக்கிறத பார்த்து நான் பயத்துல நடுநடுங்கி போயிட்டேன். அது தலைகீழா தொங்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தது. உண்மையை சொல்ல போனா அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு, நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன்னு. ஆனா அப்போ அந்த வயசானவர் கூச்சல் போட்டாரு, மகனே, இந்த தீப்பெட்டி எடுத்துக்கோ, இந்த பஸ் எரிச்சிரு, என்னை பத்தி எதுவுமே கவலைப்படாத. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் தீப்பெட்டி எடுத்து பஸ்ஸுக்கு வெளியே தூக்கி போட்டாரு. அந்த தீப்பெட்டி நேரா என் காலுக்கு கீழே வந்து விழுந்தது. நான் அந்த தீப்பெட்டியை எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த பேய் பஸ்ல காணாம போன அந்த டிரைவரோட உடம்பை எடுத்து அவரோட சதையை பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது அந்த டிரைவரோட குடல் தொங்கிட்டு இருந்தது. இந்த கொடூரமான காட்சியை பார்த்து டீசல் பாட்டில அந்த பேய் மேல தூக்கி வீசின. அப்புறம் வேகமா தீக்குச்சியை பத்த வச்சு அந்த பஸ் மேல வீசின. அப்போ திடீர்னு அந்த ரெண்டு பேய்களும் ஒரு நிழலா மாறி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனா அந்த பஸ் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸோட சேர்ந்து அந்த வயசானவரும் உயிரோட எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பஸ்ஸோட வெளிச்சத்துல அந்த பேய் பிசாசை எங்கேயுமே பார்க்க முடியல. காலையில விடியிற வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பஸ் பக்கத்திலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மெதுவா விடிய ஆரம்பிச்சது. விடிஞ்சதும் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நான் பேய், பிசாசு, பூதம் இது எதை பத்தியுமே யார்கிட்டையும் பேசுறதில்ல. அவ்வளோதான். இப்போ நான் இது எல்லாத்தையும் நம்புறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நகரம் ரொம்பவே செல்வ செழிப்பா இருந்தது. அது இந்த பாலடைஞ்ச கட்டடங்களை பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட 200 வருஷங்களா இந்த ஊர்ல மக்கள் யாருமே இல்லை. இங்க மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற 84 கிராமத்திலையும் மக்கள் யாருமே வசிக்கல. ஒரு கிராமமா இருந்த இடத்த ஒரு நகரமா மாத்தினது இங்க இருந்த பாலிவால் அப்படிங்கிற மக்கள் தான். ஆனா திடீர்னு இந்த நகரத்துக்கு அப்படி என்னதான் ஆச்சு? 200 ஆண்டுகள் கழிச்சும் இந்த இடத்துக்கு மக்கள் ஏன் 6 மணிக்கு மேல வரத்துக்கு பயப்படுறாங்க? குல்தாராவோட வரலாற்றை பார்த்து மக்கள் ஏன் பயப்படுறாங்க? அப்படி பயப்படுற அளவு இங்க என்னதான் நடந்தது? ஏன் இன்னும் இந்த குல்தாராவுல பகல் டைம்ல கூட கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் ஏன் கேக்குது? அது எதனாலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. குல்தாராவுல இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பிரபல் தன்னோட மொபைல்ல சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அந்த மொபைலை பார்த்து சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் கத்துறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தரான ஆதித்யா கேட்குறாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் ஆதித்யா, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கான்செப்ட் செம்ம ஹிட் ஆகும் தெரியுமா? ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து 5000 பேர் காணாம போயிருக்காங்க. பிரபல் பேசி கூட முடிக்கல. அதுக்குள்ள ஜோயா குறுக்கிட்டு சொல்றாங்க,
என்ன பிரபன், நீ ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ பிரபல் ரொம்பவே ரொமான்டிக்கான குரல்ல சொல்றாரு, ஆமா மை டியர் பேபி, நீ சரியா தான் சொல்ற. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் விவான் குறுக்கிட்டு சொல்றாரு, ஓ நீங்களும் இந்த பழமைவாதத்தை நம்பிட்டு இருக்கீங்களா? இப்பெல்லாம் ஓய்ஜா தான் ட்ரெண்டு. அது நம்ம ரூம்ல வச்சுட்டு ரூம்ல ஏதாவது ஆவி இருந்தா பேசலாம். அடா விவான், பூஜா மூலமா ஒரு ஆவி கூட மட்டும்தான் பேச முடியும். ஆனா குல்தாராவுக்கு போனா அங்க பல ஆவிகளை பார்க்க முடியும் இல்லையா? அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு கதை இருக்கிறதால நம்ம அந்த இடத்துக்கு போனா 3 இருந்து 4 மில்லியன் பேர் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. அப்ப ஆதித்யா சிரிச்சுக்கிட்டே பிரபல் கிட்ட சொல்றாரு, அங்க நமக்கு எந்த மாதிரியான ஃபுட்டேஜ் கிடைக்கும்? இதுக்கு மத்தியில ஜோயா குறுக்கிட்டு சொல்றாங்க, அப்படின்னா நாம அங்க ராத்திரியில போகலாமா? ஜோயா இப்படி சொல்லும்போது அவங்களோட கண்ணில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. அவங்க குல்தாராவுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எல்லாருக்கும் அங்க போறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் அவங்களோட முகத்துல பயம் தெரிஞ்சது. அந்த இடம் திகிலா இருக்கும்னு நினைச்சாங்க. 200 ஆண்டுகளா யாருமே போகாத அந்த இடத்துக்கு நைட்டோட நைட்டா போறதுக்கு அங்க இருக்கிற யாருக்குமே தைரியம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த குல்தாரா கிராமத்துக்கு போகவே முடியாது. இத பிரபல் ஜோயா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஜோயா பிரபலை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜோயா கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு விவன் நினைக்கிறாரு. அப்புறம் அவரு சொல்றாரு, ஜோயா நீ அந்த கோழியை விடு, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது அந்த இடத்துக்கு போவோம், சரியா? விவனும் ஜோயாவும் சேர்ந்து போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற பிரபல் குல்தாரா கிராமத்துக்கு போக சம்மதிக்கிறாரு. விவனும் ஜோயாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பிரபலுக்கு பிடிக்காது. மறுநாள் காலையில அவங்களோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு கார்ல குல்தாரா கிராமத்துக்கு அவங்க எல்லாரும் போறாங்க. குல்தாராவுக்கு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்க ஒரு சைன் போர்டை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வயசான பெண்மணியும் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல போய் பிரபல் காரை நிறுத்துறாரு. கார்ல உட்காந்துட்டு இருக்கிற ஜோயா அந்த வயசான பெண்மணியை பாக்குறாங்க. அந்த வயசானவங்க ஜோயாவை பார்த்து இப்படி சொல்றாங்க, போங்க, இங்க இருந்து போயிடுங்க, தயவு செய்து இங்க மறுபடியும் வந்துடாதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, போயிடுங்க. அந்த வயசானவங்க அவ்வளோ சொல்லியும் கூட பிரபல் தன்னோட கார்ல முன்னாடி போறாரு. அப்புறம் ஜோயா கிட்ட கேட்குறாரு, அவங்க உன்னோட சொந்தக்காரங்க போல ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறதால கோவமா இருக்காங்களோ என்னவோ? இப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோயா மட்டும் காரோட கண்ணாடி வழியா பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த அந்த வயசானவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மெதுவா அந்த பாட்டி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. அவங்க குல்தாரா கிராமத்தோட வாசலுக்கு வந்த உடனே அங்கிருந்த ஒருத்தர் அவங்கள தடுக்கிறாரு. அவருக்கு அவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. பணம் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, 6 மணிக்குள்ள எப்படியாவது திரும்ப வந்துருங்க, இல்லைன்னா நாங்க கதவை எப்படியா இருந்தாலும் மூடிடுவோம். ஒருவேளை நீங்க திரும்பி வரலன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவர் அப்படி சொன்ன உடனே பிரபல் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் என் நண்பர்களும் சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். பிரபல் இதை சொல்லிட்டு காரை எடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. நேரம் 5 மணி இருக்கும்போது அவங்க திரும்பவும் வந்துடுறாங்க. அந்த குல்தாரா கிராமத்துல இருந்த மற்ற எல்லாரும் கூட மணி 5 ஆனதும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கேட்ல நின்றுகிட்டு இருந்தவர் மணி 6 ஆனதும் அந்த கேட்டை அவரு மூடிட்டு அப்புறம் அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மெதுவா அந்த குல்தாரா கிராமம் இருள மூழ்க ஆரம்பிக்குது. அப்புறம் மறுபடியும் பிரபலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆதித்யாவும் பிரபலும் கார்ல இருந்து வெளியே இறங்குறாங்க. ஒருத்தரோட கையில சுத்தியல், இன்னொருத்தரோட கையில கேமரா இருக்கு. இந்த பயங்கரமான குல்தாரா கிராமத்துல பேய்கள் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல ஒரு இரவை கழிக்கக்கூடிய உண்மையான தைரியம் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நிரூபிக்க முயற்சி பண்ணாங்க. சோயாபி விவானியும் கார்லயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி போய் அந்த கேட்டோட பூட்டை உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைச்சி அவங்க உள்ள போயிட்டாங்க. அங்க நிறைய வீடியோக்கள் எடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. அந்த குல்தாரா கிராமத்துல அங்கங்க நிறைய கேமராக்கள் அவங்க பொருத்துனாங்க. அப்போதான் அந்த கிராமத்துல நைட் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க கேமரா பொருத்திட்டு பிஸியா இருக்கிற அந்த நேரத்துல இங்க இருக்கிற விவானுக்கு ஜோயா மேல இருக்கிற ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் 2 பேரும் மெதுவா நடந்து போறாங்க. அப்போ அந்த குல்தாரா கிராமத்துல அவங்க ஒரு வீடை பாக்குறாங்க. அப்புறம் அந்த வீட்டு பக்கத்துல போறாங்க.
ஜோயா அந்த வீட்டுக்குள்ள காலெடுத்து உள்ள வைக்கும்போது காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வவ்வால்கள் அங்கேயும் இங்கேயோன்னு பறந்துகிட்டு இருந்தது. அந்த காத்துல ஜோயாவோட முடி அழகா பறந்துகிட்டு இருந்தது. அப்போ ஜோயா ரொம்ப அழகா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து விவான் பயந்தாலும் கூட ஜோயா கிட்ட தான் ஒரு ஹீரோன்னு காமிக்கிறதுக்காக ஜோயா கிட்ட சொல்றாரு, ஜோயா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அவர் அப்படி சொல்லிட்டு ஜோயாவோட கையை பிடிக்கிறாரு. அவர் ஜோயாவோட கையை தொட்டதும் ஜோயா அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்ததும் விவான் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்புறம் எழுப்ப ரொம்பவே முயற்சி பண்றாரு. ஆனா ஜோயா மயக்கத்திலேயே இருந்தாங்க. அவங்க நல்லா மயக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே விவான் தப்பான கண்ணோட்டத்துல ஜோயாவை பார்க்கறான். ஜோயாவை மேல இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து அவங்கள தொட முயற்சி பண்றான். அப்புறம் ஜோயா பக்கத்துல அவன் படுத்துக்கிறான். ஆனா அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே ஜோயா திடீர்னு எழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவன் தப்பா ஏதோ முயற்சி பண்ணிருக்கான்னு. ஆனா விவான் ஜோயாவை எழுப்பதான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு நம்ப வைக்க முயற்சி பண்றான். அப்போ திடீர்னு ஜோயா, என்ன நினைச்ச சலீம் சிங்? இப்படி பண்ணா என்ன அடைஞ்சிடலாம்னு நீ நினைச்சியாடா? முடியாது முடியாது, நீ என்ன அடைய முடியாது. அப்போ திடீர்னு ஜோயா வேற ஒரு தோற்றத்துக்கு மாறிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் போட்டிருந்த உடைய ஜோயா இப்ப போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப விவானும் அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரி அவரும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட உடலை முறுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் ஒரு அமைச்சர் மாதிரி மாறுறாரு. இன்னொரு பக்கம் பிரபலும் ஆதித்யாவும் குல்தாராவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறாங்க. அவங்க அங்க போனதும் ஃபிக்ஸ் பண்ண எல்லா கேமராவுக்கும் ரிசீவர் செட் பண்றாங்க. அப்புறம் அந்த கேமராக்களோட காட்சிகளை அவங்க அங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதித்யா அதுல பிஸியா இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் பிரபலோட முகம் ரொம்ப கவலையா இருந்தது. ஏன்னா ஜோவும் விவானும் ஒன்னா போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் அங்க போகல. அப்ப திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அவங்க இருக்கிற இடத்த கேமரா வழியா பார்க்கலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பிரபல் இதை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆதித்யா ரொம்ப பயந்து போய் கத்தி பிரபலை கூப்பிட்டாரு. ஆதித்யாவுக்கு பயத்துல வேர்வை அதிகமா வந்துகிட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அதை பார்த்ததும் 2 பேரும் பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க கேமரா பிக்ஸ் பண்ணும் போது அங்க மக்கள் யாருமே இல்ல. ஆனா இப்போ அவங்க அந்த ஸ்கிரீன்ல மக்களை பாக்குறாங்க. அந்த கிராமத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஸ்கிரீன்ல ஒரு குதிரையை பாக்குறாங்க. அதை நல்லா உத்து பார்த்ததும் அந்த ஸ்கிரீனை அவங்க ஜூம் பண்றாங்க. அந்த குதிரை மேல இருக்கிறது வேற யாரும் இல்ல, மந்திரியா விவான் இருக்கான். அவன் ஜோயாவை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை சுத்தி நிறைய வீரர்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பிரபல் திகைச்சு போயிடுறாரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு 2 பேருக்குமே புரியல. இந்த கிராமத்துல எப்படி திடீர்னு இவ்ளோ பேர் வந்தாங்க? அப்புறம் சோயாவும் விவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கிறத அவங்க உணர்றாங்க. அப்போ திடீர்னு அந்த ஸ்கிரீன்ல இருந்து சத்தம் வரத அவங்க கவனிக்கிறாங்க. சலீம் சிங் மாதிரி விவான் அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்றான், குல்தரா மக்களே, இந்த கிராமம் உங்களோடதான் இருக்கலாம். ஆனா நான் தான் இங்க ராஜா சலீம் சிங். நான் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யறவன். எனக்கு சேவை செய்யறது உங்க எல்லாரோட கடமை. அப்புறம் இந்த பொண்ணும் எனக்கு சேவை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இங்க யாரும் யாரையும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இங்க உண்மையான குற்றவாளி காமம் மட்டும்தான். அதுதான் இங்க குற்றவாளி. நான் இவளை வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். யாராவது அதை எதிர்த்தீங்கன்னா என்னோட வாளுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எதிர்க்கிற எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவேன். அப்படி சொல்லிட்டு சோயாவை விவான் கீழே தூக்கி போட்டுடுறான். நான் இவளை இப்ப விட்டுட்டு போறேன். நாளைக்கு நான் நிச்சயமா திரும்ப வருவேன். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இல்லைனா நான் இந்த முழு கிராமத்தையும் கைப்பற்றி எல்லாத்தையும் சிறைப்பிடிப்பேன். நாளைக்கு இவ மணமகள் உடையில கல்யாணத்துக்கு தயாரா இருக்கணும். இதை சொல்லிட்டு அமைச்சர் விவான் அங்கிருந்து போயிடுறான். அவன் கூட சேர்ந்து அவங்க படை வீரர்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பிரபால் இதை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிரில் ஒரு வயசான பெண்மணி தெரியுறாங்க. அந்த வயசானவங்களை பார்த்ததும் பிரபலும் ஆதித்யாவும் ரொம்பவே பயந்து நடுங்க தொடங்குறாங்க. அந்த இடத்துல இருந்து திடீர்னு ஓடுறாங்க.
அப்போ அந்த இடத்துக்கு ரத்த வெள்ளத்தோட நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் நோக்கி தான் அவங்க வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரத்த தாகம் கொடுத்த ஜாம்பிஸ் மாதிரியே இருக்காங்க. அவங்க வரதை பார்த்து இவங்க 2 பேரும் இன்னும் பயந்து போயிடுறாங்க. 2 பேரும் மோதி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு எழுந்திருச்சு நிக்க கூட தைரியம் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வயசான பாட்டி நடந்து வராங்க. அவங்க அவங்களோட கைத்தடியை வச்சு அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸையும் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு திசை திருப்புறாங்க. அப்ப அந்த வயசான பாட்டி ரொம்ப பயங்கரமான குரல்ல சொல்றாங்க, சொன்ன உங்ககிட்ட இங்க வராதீங்கன்னு சொல்லி தைரியமா என் பேச்ச கேட்காம வந்தீங்க. இப்ப என்ன அனுபவிங்க, நீங்க அனுபவிங்க. அந்த வயசான பாட்டியால மட்டும்தான் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு பிரபலுக்கும் ஆதித்யாவுக்கும் உறுதியா தெரியுது. அப்ப பிரபல் அந்த பாட்டி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறான். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி 2 வருஷமா இந்த இடத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு. ஒரு முழு ராத்திரி நீங்க இங்க தங்கிருக்கீங்க. அதனாலதான் நீங்க இங்க கஷ்டப்படுறீங்க. உங்களோட உயிர் கண்டிப்பா இந்த இடத்துல போகும் போது நீங்க தப்பிக்கணும்னா உங்களுக்கு அந்த பொண்ணு தேவை. அந்த பொண்ணு இருந்தாதான் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். அந்த பொண்ணு கூடவே இந்த ராத்திரியே நீங்க வெளியே போயிடணும். இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகணும். அது கூட அந்த பொண்ணு கூட தான் நீங்க போகணும். இல்லனா சலீம் சிங் உங்களை சும்மா விட மாட்டான். அந்த துஷ்ட சக்திக்கு தெரியக்கூடாது நீங்க மனுஷங்கன்னு அதுக்கு தெரியக்கூடாது. நீங்களும் துஷ்ட சக்தின்னு தான் அது நினைக்கணும். பிரபல் மறுபடியும் அந்த லேப்டாப் கிட்ட போய் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபல் ஸ்கிரீன்ல பாக்குறாரு. அப்புறம் 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் அந்த கிராமத்தாட்கள் மாதிரி வேஷம் போட்டு அந்த கிராமத்தாட்களோட சேர்ந்து அந்த கூட்டத்திலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரபல் ஜோயாவுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தாரு. ஜோயாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரதை அவர் கவனிக்கிறாரு. அப்ப ஜோயாவுக்கு தோணுது, தன்னால தானே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போறாங்கன்னு. அப்ப திடீர்னு கிராம மக்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க சத்தம் போட்டாங்கன்னா ஆதித்யாவோட கையில மொபைல் இருந்தது. அதை பார்த்து ஆதித்யா சலீம் சிங்கோட உளவாளின்னு கிராம மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க. இவர் துரோகின்னு அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதித்யாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பிரபல் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே ஆதித்யா தன்னைத்தானே குத்திக்கிட்டாரு. அப்போ பிரபலை யாருமே கவனிக்கல. தன்னோட எதிரிலே தன்னோட நண்பன் இறந்து கிடக்கிறத பார்த்து பிரபலால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் கிராம மக்கள் எல்லாருமே மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆதித்யாவை பிரபல் ஒரு பார்வை பார்த்துட்டு அவரும் அந்த கிராமத்தாட்கள் கூடவே நடக்க ஆரம்பிச்சாரு. கிராமத்தை விட்டு வெளியே போற இடத்துக்கு அவரு வந்துட்டாரு. கிராம மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிராமத்தை விட்டு வெளியே போறாங்க. அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனதும் அந்த கிராமத்துக்கு யாரும் வந்து குடியேறக்கூடாதுன்னு அவங்க சபிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே அந்த சுரங்கப்பாதை வழியா தான் வெளியே வந்தாங்க. ஆனா உண்மையில பிரபலும் ஜோயாவும் மட்டும்தான் அது வழியா வெளியே வராங்க. ஜோயா வெளியே வந்ததும் அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியே போயிடுது. அப்புறம் அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. பிரபல் ஜோயாவை பிடிச்சுக்கிறாரு. அப்ப பிரபல் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அந்த சுரங்கப்பாதையோட கதவு இரும்பு கம்பியால மூடப்பட்டிருக்கு. அப்புறம் பிரபல் ஜோயாவை கூப்பிட்டுக்கிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. ஆதித்யாவை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தாரு. ஆனா அவர் விவானை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா ஜோயா மயக்கம் போட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ண முயற்சி பண்ணான் அப்படிங்கிறத பிரபல் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அந்த வயசான பாட்டி அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இனிமே எப்பவுமே இந்த பக்கம் வந்துடாதீங்க பசங்களா. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.